அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோயில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. வடலூரில் சத்தியஞான சபையில் 7 திரைகளையும் விலக்கி நடைபெறும் ஜோதி தரிசனம் தொடங்கியுள்ளது. தமிழ் கடவுளான முருகனுக்கு நடத்தப்படும் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசம். இந்நாளில் பக்தர்கள் விரதமிருந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் வழிபடுவர். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தைப்பூச திருவிழா அதிகாலையிலேயே சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. இதையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தனர். உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளே. தைப்பூச திருவிழாவையொட்டி மதுரை பழனி இடையே இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்கள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் இருந்து காலை 8:45 மணிக்கு புறப்படும் ரயில் காலை 11:30 மணிக்கு பழனிக்கு சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் 5:45 மணிக்கு மதுரை வந்தடைகிறது. இதேபோன்று 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலிலும் தைப்பூச விழாவை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். குன்றக்குடி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருந்து குன்றக்குடிக்கு 108 காவடிகளுடன் பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்றனர். கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டனர். மலேசியாவில் 10 மலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திரும்பிய திசையெங்கும் அரோகரா முழக்கம் மலைகளில் எதிரொலித்தது. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராம் குழுவினரின் இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. இதேபோன்று பினாங்கு மாநிலத்தில் உள்ள ஈப்போ கல்லுமலை, சுங்கை பட்டாணி உள்ளிட்ட இடங்களில் அமைந்துள்ள கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டது.